Praise the Lord. Very good morning. உங்கள் எல்லாருக்கும் காலை வந்தனம். இந்த காலை ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்க திருக்கரத்துல எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி சாம் மோசஸ் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் புதிய பலனை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல எங்களை மாற்றுங்க. நல்ல கைகளை தட்டி இந்த பாட தெரிந்தவர்கள் நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். என்னை வணைந்திடும் உருவாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே.
செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும். எல்லாரும் சொல்லலாமா? புதுபலனை தாரும் அப்பா. தெய்வமே என்னை வணங்கிடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். என்னை வணங்கிடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் நாவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் நாவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுபலனை கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம், சரீரத்தில் உங்க ஆத்துமா ஒருவேளை உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிருக்கலாம். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி நீ காத்திரு. ஹல்லேலூயா. நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர், புது பலத்தை கொடுக்கிறவர். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், ஆவிக்குரிய பலன், உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற பலன் ஒவ்வொரு மேல ஊற்றப்படுவதாகப்பா. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உன்னத பலன், உன்னத ஆவினால நிரப்புவீராக. கடுகளை போல சட்டைகள் அடித்து எழும்ப, உயர எழும்ப, பறக்கக்கூடியதான ஆண்டவரே ஒரு பலன், காண்டா மிருகத்தின் ஒத்த பலன் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். ரிகாமானா ஷேலையாந்தரமா. உடைய பலத்தினால இடை கட்டுங்கப்பா, பலத்தினால இடை கட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா நடத்திடுமே. பலன் தாருமே. எல்லாரும் சொல்லும் ஜபத்தோடு, ஜபத்தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா நடத்திடுமே. ஜபிக்க பலன் தாருமே, பலன் தாருமே,
பலத்தாருமே உம்பலத்தா நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே மனம் நொந்து நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. போராட்டங்கள் மேற்கொள்வதா மனம் நொந்து நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. பலத்தாருமே பலத்தாருமே உம்பலத்தா நடத்திடுமே. பலத்தாருமே பலத்தாருமே உம்பலத்தா நடத்திடுமே. பலத்தாருமே பலத்தாருமே. எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தோடு சொல்லுவோமா? வாய்களை திறந்து கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். உம்பலத்தா நடத்திடுமே. பலத்தாருமே 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 உம்பலத்தா நடத்திடுமே. ஆஹா லேலுயா 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 ஆமென். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆஹா லேலுயா 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 மகிமை பிரசன்னம் மூடட்டும் அப்பா. பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறவரே, அவர் வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர்,
வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. பெருவெள்ளங்கள் மோதினாலும் பெருங்காற்றடித்தாலும் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கிற வீடு, கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. ஒரு நாளும் அசைக்கப்படாது. பெருவெள்ளங்கள் மோதினாலும் பெருங்காற்று அடித்தாலும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் கன்மலையின் மேல், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற குடும்பம், கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் அசைக்கப்படாது. ஒரு நாளும் அசைக்கப்படாது. பூமி நிலை மாறினாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்க பிரசன்னத்துக்காக, பலத்துக்காக நன்றி. ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise God. Thank you, Sam. பிரியமானவர்களே, நாம் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள்ல அதிகமா நம்ம தேவனை சார்ந்து கொள்ளணும், தேவனோடு கூட இருக்கணும். அவனுடைய வருகை சமீபம். உலகத்துல சவால்களும் பெரிது. நம்ம சேஃபஸ்ட் பிளேஸ் ஆண்டவர் சமூகம் தான். இன்னொன்று, எல்லா காரியங்களையும் ஆண்டவர்க்காக நம்ம செய்யணும்னா அவருடைய உதவி ஒத்தாசை நமக்கு தேவை. அதுல பெரிய மூத்த பங்காளர் அவர் தான். அதனால அவர் நமக்கு உதவி செய்யணும். அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். We have to be very very reliant on God. கர்த்தரை சார்ந்து நம்ம ஊழியம் செய்யணும். கர்த்தர் கிருபை நமக்கு செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், காலங்கள் கொடியதாய் இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடைசி காலம். அதே நேரத்தில் பொல்லாப்பும் உபத்திரவமும் பெருகி கொண்டிருக்கிற காலம். அதன் நடுவுல தான் நாங்கள் உம்முடைய நோக்கத்தை செய்வதற்கு அழைத்திருக்கிறீர். எலியா ஆண்டவரே உபத்திரவத்தை சந்தித்தான். உபத்திரவத்தை சந்தித்த பொழுதும் அவன் விடாமல், பஞ்சம் ஒரு பக்கம் தாண்டவம் ஆடுகிறது, உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதன் நடுவுல எழுப்புதலுக்காக நின்ற தேவ மனிதனை போல நாங்களும் எழுப்புதலுக்காக நிற்க, எல்லா உபத்திரவத்தின் நடுவிலும் பஞ்சத்தின் நடுவிலும் கர்த்தரை சார்ந்து இருக்க எங்களுக்கு கற்றுத்தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புதிய புதிய சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களை முடக்குவதற்கு, கிறிஸ்தவர்கள் வளர்ச்சியை தடை பண்ணுவதற்கு ஆண்டவரே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் எழுப்புதல் உபத்திரவத்தின் நடுவில் தான் எல்லா இடத்திலும் இருந்தது என்பதை அறிந்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், ஆவியிலே பரவசப்படுகிறோம், களி கூறுகிறோம். ஒரு கூட்டம், சின்சியரான ஒரு கூட்டம், ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட், உண்மையான மீதியான கூட்டம் எழும்ப போகிறதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்துல செய்ய போகிறீர். எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, சபை இல்லாத கிராமங்கள்ல சபை இருக்கணும் என்ற ஒரு
தெளிவை கொடுத்து அதுல ஒரு லீடிங்கை கொடுத்து ரொம்ப அழகா நடத்துறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு விஷனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இந்த தரிசனம் போய் சேருவதாக. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தேசத்தை குறித்த ஒரு கரிசனை உண்டாவதாக. எதையாகிலும் தேசத்துல செய்யணுங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குள்ளும் வெடித்து கிளம்புவதாக. ஓ ரபா கபா சந்தலா கதுனமா கலாமாந்தூரபோ ஷபா கலாந்தரபா ரிபா கலாந்தரபோ குத்தூரபா கலாந்தரா ஷகத்திபா கலாந்தரோ வகாலாந்தரா கபோ ஷபா கலாந்தரபோ தூரபா கலபா. புது புது ஊழியங்கள், புது புது மிஷன் ஆர்கனைசேஷன் எழும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நூற்றுக்கணக்கான மிஷன் ஆர்கனைசேஷன் எழும்பணுமே. இன்னும் நூற்றுக்கணக்கான மிஷன் ஆர்கனைசேஷன் எழும்பணுமே. எங்கள் தேசம் சந்திக்கப்படணுமே. ஓ ரபா லா தமோ குரோ ஷபா கலாமா ரிபா கனாந்தரோ ஷகமலா கபாத்துனு மோகோ லபா கரா திராக்கனா தராக்கரா துருபோலபோ ஷபா கரபா. தேங்க்யூ லார்ட். நீங்க அப்படி செய்ய போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ரீபா கலாமா கராத்து ரோபோ ரிபா கலாபது நிமிக் ரெபது ரபா கராத்த ரகரத்து ரபா வெந்தர தூரபோ லபோ ஷகபத ரபா. தேங்க்யூ லார்ட். எங்களை கர்த்தர் நடத்துகிறீர். எங்களை கர்த்தர் நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ரிக்கமா கரோ துனிபி கலா மாத்தரா கபா ரிபா கலா தரபா கதர கதரபு ஷபா கரபா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மிஷினரிகளை நினைப்போம். வட இந்தியாவில் உள்ள மிஷினரிகளை நினைப்போம் ஆண்டவரே. மிஷினரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா மிஷினரிகள் ஆண்டவரே இஃபெக்டிவா செயல்பட, தீவிரமாய் செயல்பட, வல்லமையோடு வரங்களோடு செயல்பட ஆண்டவரே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஊழியங்களை செய்ய மிஷினரிகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இன்னும் புதிய மிஷினரிகளை தாங்க, இன்னும் எங்களுக்கு புதிய ஊழியர்களை தாங்க. மிஷன் ஃபீல்டில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கிறதற்கு வேண்டிய பலனை, வேண்டிய கிருபையை தாங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்க அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே புதிய ஊழியர்களை எங்களுக்கு தரப்போகிறீர். புது மிஷினரிகளை தரப்போகிறீர். புது சுதேசி ஊழியர்களை தரப்போகிறீர். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. நீங்க செய்யுங்கப்பா. ரக்கலாந்து ரூபோலோ ஷகதரபா. நீங்க செய்து உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. மிஷினரிகள் இன்னும் வேணும், இன்னும் ஊழியர்கள் வேணும், இன்னும் மிஷன் மூவ்மெண்ட்ஸ் வேணும், சுதேசி ஊழியர்கள், சர்ச் பிளான்டர்ஸ் வேணும். தமிழ்நாட்டிலேயும் ஆண்டவரே 38 டிஸ்ட்ரிக்ட்ல போய் பேசும் பொழுது ஊழியர்களுக்குள்ள ஒரு திறந்த மனப்பான்மை உண்டாகட்டும். ஆண்டவரே ரிகா லாமா கராபா ஷாக்கலா தராக்கபா கலாந்த ராக்கபா லிபா கராந்து ருபுலோ குரோத்து நிமி கலமாந்த ரபா கபா லிக்கா லாபா கரபாந்த ரபா ஷாக்கலாமா தூரபா கராத்த ரபா ரியாக்கனமது ரமாக்கராத்த ரகலபா ரியாக்கனமது ரபாக்கலாத்த ரபகலபா ரியாக்கலபது ரமாக்கராத்த ரபாக்கரபந்தரபோ ஷகலபது ரமாக்கபா. ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ரபா கல்லா தன மக்கபா துரோபகோ துரோபகோ ரபா கபா. கத்தர் செய்வீராக, கத்தர் செய்வீராக. பிரேக் த்ரூ வரட்டும், பிரேக் த்ரூ வரட்டும், பிரேக் த்ரூ வரட்டும். தமிழ்நாட்டில் ஆண்டவரே 8519 கிராமங்கள்ல சபை இல்லை. இயேசுவின் நாமத்தினால அது டிராஸ்டிக்கா குறைக்கப்படட்டும். அடுத்த சில ஆண்டுகள்ல ஆண்டவரே தரிசனத்தை ஊழியர்கள் பிடித்து கொள்ளட்டும். ஆண்டவரே சபை விழித்தள்ளட்டும். ஓ விசுவாசிகள் விழித்தள்ளட்டும், ஊழியர்கள் விழித்தள்ளட்டும். ரிகபா கராத்தரு ஷபா கராந்தரபா கவா யா கனாந்தரு ஷபா தியாலமா கபா. Thank you, Lord. Rabba ba katura ba katara gaba shandara kaba rikatorobo shaba kataraba. Thank you, Lord. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்திய அரசாங்கத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். தேசம் ஆண்டவரே ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க, நாங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு இவர்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள் மக்கள் நலனை மையமாக வைத்து ஆண்டவரே அவர்கள் வாழட்டும். ஆண்டவரே சேவை செய்யட்டும்.
ஆண்டவரே, சுயநலம் வேண்டாம், கர்த்தர் நடத்தும். அதே போல ஊழியர்களுக்குள்ளே சுயநலம் இல்லாமல் ஆண்டவரே தேவ ஜனத்தின் நலன், ஆண்டவர் தேவ ராஜ்யத்தின் நலன் மையமாக வைத்து வாழட்டும். அப்பா, நீங்க உதவி செய்யுங்க. ரிகாலா தனமகு ரௌஷகாபா ரியாக்கனமா துனமோ கோத்தூரி பி கத்தாரா காத்தினிமிகு லா காத்தானா கபா கலா தரபா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும், தீவிரமாய் காரியங்களை செய்ய தேசத்துல கர்த்தர் இறங்கி இருக்கிறீர். அப்படிப்பட்ட அந்த வேகத்தோடு செயல்படுகிற ஆட்களையும் கர்த்தர் எழுப்பி தாரும். நாங்களும் பலனடைந்து கூடுதலாக செய்ய வேண்டியது தரிசன தலைவர்களாக இருக்கிறவர்கள் செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஜூட். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல நமக்கு ஒத்தாசை வருகிறது. மகிழ்ச்சியோடு பாடுவோம், சந்தோஷமாய். கைகளை தட்டி எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. சந்தோஷமாய். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுவோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தின் நிழல் வழுவாமல் காக்கிறவர், வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில்
பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. நம்முடைய போக்கையும் வரத்தையும் காக்கிறவர், எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. Praise God. Thank you, Pastor Jude. பிரியமானவர்களே, இப்போவும் வாழ்க்கையின் பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல், ஓவர்கமிங் லைஃப் டெஸ்ட்ஸ். வாழ்க்கையில் பல சவால்கள், போராட்டங்கள் வரும், அதை மேற்கொள்ளணும். ஆமேன். செய்தியை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு வாழ்வின் பரீட்சைகளும் விசுவாச வளர்ச்சியும். Overcoming life's tests and growing in faith. வாழ்க்கையிலே பலவிதமான பரீட்சைகள் நிச்சயம் வரும். ஆண்டவர் நம்மை பரீட்சிப்பார், அதிலே சந்தேகமில்லை. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகனை பலிபீடத்திலே கொண்டு வந்து வைக்கும்படி ஆண்டவர் அவனை கேட்டுக்கொண்டார். அந்த பரீட்சையிலே ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டார். ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைத்தார். அந்த பரீட்சையிலே ஆதாம் தோற்று போனான். கவனியுங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த பலிபீடத்திலே ஈசாக்கை கொண்டு வந்து வைத்து அந்த பலியிடுவதற்காக அவன் கரத்தை உயர்த்தி அந்த பலி செலுத்துவதற்கு அந்த ஆல்மோஸ்ட் இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அந்த நேரத்தில் ஆண்டவர் இடைபடுகிறார். அப்பொழுது அவர், வசனம் 12, Genesis 22 and verse 12, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். All God wanted to know from Abraham is he going to pass the test of obedience? கீழ்ப்படிதல் என்ற பரீட்சையிலே பாஸ் பண்ணுகிறாரா ஆபிரகாம் என்று ஆண்டவர் பரீட்சிக்கிறார். நன்றாக கவனிக்கணும். ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பரீட்சை என்பது வேற, சோதனை என்பது வேற. ப்ளீஸ் understand the difference. Test is different from temptation. Temptation is what the devil does. Test is what God does. நல்ல கவனிங்க. சோதனை என்பது பிசாசு கொண்டு வருகிற காரியம். பரிசோதனை, பரீட்சை, டெஸ்ட்,
என்ற காரியம் தேவன் செய்கிற காரியம். What is the difference? The purpose of test is to promote you. The purpose of temptation is to make you fall. சோதனையினுடைய உள்நோக்கம் உங்களை தோற்கடிப்பது, உங்களை விழத்தள்ளுவது. பரீட்சையின் நோக்கம் என்ன? உங்களை ப்ரொமோட் பண்ணுவது. ஸ்கூல்ல எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? உங்களை அடுத்த நிலை கிளாஸுக்கு கொண்டு போகிறதற்கு முன்பதாக பரீட்சை வைக்கிறார்கள். டெஸ்ட் இஸ் given to promote you. Temptation is always set as a trap to defeat you, to pull you down, to make you fall. உங்களை விழத்தள்ளுவதற்கு, உங்களை வீழ்ச்சியடைய செய்வதற்கு, உங்களை தோற்கடிப்பதற்கு பிசாசானவன் சோதனையை கொண்டு வருகிறான். யோபுவுக்கு சோதனையை கொண்டு வந்தது சாத்தான். ஆனால் அதையே பரீட்சையாக தேவன் அனுமதித்தார். Sometimes what is temptation can also be used by God as a test to promote you. உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகள், சோதனைகள், இப்படி பிசாசும் எதிர்மறையான சூழ்நிலைகளும் நமக்கு வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது தேவன் அந்த காரியங்களை நமக்கு பரீட்சையாக வைத்து அந்த பரீட்சையை நாம் பாஸ் பண்ண உடனே நமக்கு ப்ரொமோஷன் என்ற நிலையிலே கொண்டு வந்து விடுவார். All things work together for good for those who love God and are called according to his purpose. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அவரை நேசிக்கிறவர்களுக்கு. Those who love him and those who stay in the purpose of God, all things work together for good. நம்ம வாழ்க்கையில தேவனை நேசிக்கிறதற்கும் அவருடைய நோக்கத்திலே நம்மை வைத்துக் கொள்வதற்கும் மாத்திரம் நாம் கவனமாக இருந்தால் we will be seeing those very things that comes to harm us has been turned to our advantage. நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக தேவன் அதை மாற்றி விடுவார். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு சோதிக்க வந்தான். ஆண்டவர் பரீட்சையாக வைத்த ஒரு காரியம் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, அதையே இவன் சோதனையாக அவன் எடுத்துக்கொள்கிறான். சோதனையாக வருகிற காரியங்களை அவன் அல்லது தேவன் நமக்கு பரீட்சையாக மாற்றிக்கொள்வார். சரி, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், வாழ்க்கையில சோதனைகள் வரும், வாழ்க்கையிலே பரீட்சைகள் வரும். Temptations will come, tests will come, trials will come, all kinds of trouble, tribulation will come. We have to overcome life's odds and keep growing in faith. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் இருக்காது என்று யாராவது சொன்னால் அது உண்மை இல்லை பிரியமானவர்களே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு போராட்டம் இருக்குமா? இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பிறகுதான் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு நடத்தப்பட்டார் என்பது வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். கவனியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 1 வசனம். Luke chapter 4 verse 1. இயேசு பரிசுத்தாவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். அங்கே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பிறகு பரிசுத்தாவியின் அந்த நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு லூக்கா 3 அதிகாரத்திலே அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பப்ளிக் மினிஸ்ட்ரி போகிறதற்கு முன்பதாக அவர் அந்த
அபிஷேகம் என்ற காரியம் என்று வைத்துக் கொண்டால், அந்த புறா இறங்குகிற காரியம், அந்த நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு பப்ளிக் மினிஸ்ட்ரிக்குள்ள நுழைகிறதற்கு முன்னதாக அவர் 40 நாட்களுக்கு ஜெபிக்கிறதற்காக போகிறார். அந்த பீரியட்ல சோதனை. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். So trouble will come, challenges will come, even as you keep moving in your journey of faith. விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி போக போக உங்களுக்கு சவால் வரும் என்பது உண்மை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Very familiar scripture. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. It's a temptation that comes to everyone, which will come even to you. தேவன் உண்மை உள்ளவர். In the midst of all that, you should know that you have a faithful God. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதிக்கிறவன் பிசாசாக இருந்தாலும், listen carefully, சோதிக்கிறவன் பிசாசாக இருந்தாலும் சோதனையை அனுமதிக்கிறவர், அந்த பெர்மிஷன் கொடுக்கிறவர் தேவன். அந்த சோதனையை எந்த அளவிற்கு பிசாசு கொடுக்க முடியும் என்றால், உங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்க முடியாது, தேவன் அனுமதிக்க மாட்டார். And that is a big encouragement. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனை தாங்கத்தக்கதாக, listen one more thing, சோதனையோடு கூட அதை தாங்கிக் கொள்வதற்கான, தப்பிக்கொள்வதற்கான ஒரு போக்கையும் உண்டாக்குவார். He will not allow you to be tested beyond what you can handle, number 1. Number 2, he will also, along with the temptation, provide a way of escape. And in the midst of all that, you need to also have this revelation that God who called you is faithful. உண்மையுள்ள தேவன் என்றும், திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்றும், நீங்கள் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் அவர் வைத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Temptation will be there. Temptation never conquers. Amen. Jesus is going to help you. Amen. He has a way of escape. So lifeல டெஸ்ட் வரும், லைஃப்ல சோதனைகள் வரும். Test allowed by God to promote you, temptation set up by the enemy, the evil force, and that is set up to make you fall. But you will not be tempted beyond what you can handle. நீங்கள் தாங்கிக் கொள்வதற்கு மேலாக தேவன் சோதனையை அனுமதிக்க மாட்டார். Are you there? நீங்க இருக்கிறீங்களா? Hallelujah. இப்பொழுது வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய ஒரு 4 டெஸ்ட்டை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். Amen. I will share with you 4 tests that you and I need to face from time to time in life. வாழ்க்கையில நாம் அவ்வப்பொழுது சந்திக்க வேண்டிய சவால்களை, சேலஞ்சஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக நமக்கு வரக்கூடிய ஒரு காமன் டெஸ்ட் என்னவென்றால் the pressure test. அழுத்தம் என்ற ஒரு டெஸ்ட் வரும் லைஃப்ல. அழுத்தங்கள் அல்லது நெருக்கங்கள் என்ற பரீட்சை. Whether you are a believer or not, whether you are spirit filled or not, whether you are in ministry or not, you will be
going through pressure test at some point in time, sometimes more frequently, depending on the purpose that you have in life. வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிற நோக்கத்தை பொறுத்தது அது. அழுத்தங்கள் எவ்வளவு வரப்போகிறது, ஆனால் கண்டிப்பாக அழுத்தங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். The pressure test. We'll talk about that. இரண்டாவதாக the people test. மக்கள் அல்லது மனிதர்கள் என்ற பரீட்சை. Let me tell you friends, people in general are not easy. மனிதர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது இது ஒரு லேசான காரியம் அல்ல. People in general are difficult. We are imperfect people. I'm not talking about others, I'm talking about me as well. எல்லாரும், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், பொதுவாக மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் மக்களை ஹேண்டில் பண்ணுவது என்பது இட்ஸ் a skill. Even in marriage, even with own children, even with siblings, even with colleagues, there will be conflicts, there will be challenges, there will be personality clashes, முரண்பாடு சண்டைகள், conflicts varum. Values will be different, priorities will be different. So இப்படி பல காரியங்கள் மனிதர்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் பண்ணுவதற்கான பொட்டென்ஷியல் ரொம்ப இருக்கு. Because we are imperfect, we are fallen human beings, we are no angels. So the people test will be there, the pressure test will be there. மூன்றாவது, we will have the challenge of persistence test. ஒப்புக்கொடுத்தல் அல்லது விடாமுயற்சி என்ற காரியத்தில் பரீட்சை. ஒரு காரியத்தை எடுத்தா முடிக்கிறோமா? சிலர்லாம் ஆரம்பிப்பாங்க, செய்ய மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க. and that is something that we all battle. பட் எடுத்த காரியத்தை முடிக்கிற கமிட்மெண்ட் எத்தனை பேருக்கு இருக்கு லைஃப்ல? டு சக்சீட் இன் லைஃப், டு ரீச் த டெஸ்டினி தட் காட் ஹேஸ், யூ நீட் டு பி பர்சிஸ்டன்ட். சரியான காரியமாக இருந்தால் அதை தொடர்ந்து ஓடணும். ஆமென். I probably struggle in some of the projects that I take up for lack of time, but in general I am someone who is persistent and focused and don't leave things that I start. 24-25 ஆண்டுகள் ஆகிறது பீகார் ஊழியத்தை ஆரம்பித்து consistently doing it. யூடியூப்ல லைவ் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம், consistently doing it. Cell groups, community transformation, missions, இப்படி சில சப்ஜெக்ட்ஸ் ஆண்டவர் ரெவலேஷனாக கொடுத்திருக்கிறார். அதை விடாமல் பல ஆண்டுகள் ஆனாலும் செய்து கொண்டே இருக்கிற ஒரு டிசிப்ளின். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரை ஊழியத்தில் நான் தொடர்ந்து ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி கொண்டே இருக்கிற டிசிப்ளின். சில செய்திகளை மக்கள் கேட்டு சலித்து போனாலும் நான் பேசி சலித்து போவது இல்லை. கீப் ரிப்பீட்டிங் சம் மெசேஜஸ் பிகாஸ் பீப்புள் நீடட் டு ஹியர். டு யூ நோ சம்திங்? Noah preached the same message for 120 years. Until people change, until people repent, until people fall in line. Keep preaching the same message if need to. நான் ஏற்கனவே மெசேஜ் கேட்டுட்டேன் பாஸ்டர், கேட்டுட்டேன், மாறிட்டியா? That would be my response. By the grace of God, I can preach several sermons. And I am disciplined in preparing resources. நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுகிற காரியத்தில் நான் டிலிஜென்ட்டா பல வருடங்களாக இந்த ஒழுக்கத்திலே நான் இருந்து வருகிறேன். So to preach a new sermon and to even create a new sermon with my experience, it doesn't take too long. But I keep repeating some messages
in different ways because I want people to get that message. Persistence test. விடாமுயற்சி. நாளை குறித்து நான் மறுபடியும் பேச போகிறேன். And the fifth test. முதலாவது the pressure test, இரண்டாவது the people test, மூன்றாவது the persistence test. அழுத்தம், நெருக்கம் என்ற பரீட்சை. மக்கள், ஜனங்கள், மனிதர்கள் என்ற பரீட்சை. விடாமுயற்சி, எடுத்ததை முடிக்கிறோமா என்ற பரீட்சை. The fourth test is the priority test. முன்னுரிமை வழங்கும் காரியத்தில் பரீட்சை. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சம்டைம்ஸ் நமக்கு பிடித்தமான காரியங்கள் முக்கியமானதாக இருக்காது. ஆனால் முக்கியமான காரியங்கள் என்று ஒன்று இருக்கும், அது நமக்கு பிடிக்காது. பட் there must be that priority focus. prioritization. முன்னுரிமை எதற்கு வழங்க போகிறோம், இது அவசியம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட பழகணும். வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்றால், if you want to grow in capacity, if you want to grow and draw closer to your destiny, நீங்கள் வளர வேண்டும் என்றால், வாழ்வின் அந்த லக்கை நோக்கி நீங்கள் நெருங்கி போக வேண்டும் என்றால், நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால், தேவன் விரும்புகிற நிலையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால், குணத்தில் மாற வேண்டும் என்றால், பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும் என்றால், you will be facing all these tests. And இந்த 4 காரியம் மட்டும்தான் டெஸ்டா வரும் என்று நான் சொல்லவில்லை. But these are some common tests that you will have. அழுத்தங்கள் அல்லது நெருக்கங்கள் என்ற பரீட்சை. Only in pressure circumstances we will know one's true character. அதாவது உங்களுடைய லைஃப்ல உள்ள ஆக்ஷனை வச்சு நீங்க யாருன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய லைஃப் ரியாக்ஷனை வச்சு நீங்க யாருன்னு சொல்லிடலாம். வாழ்வின் சூழ்நிலைகள் வரும் பொழுது, அழுத்தங்கள் வரும் பொழுது, how do you react? மாறா என்ற இடத்துல வந்த பொழுது அங்கே கசப்பான தண்ணீர் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். See, that is reaction. செங்கடலுக்கு முன்பதாக வந்தார்கள், முறுமுறுத்தார்கள். நோ வாட்டர், வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள். நல்ல கவனிங்க, செங்கடலுக்கு முன்பதாக இருந்த முறுமுறுப்பு மோர் வாட்டர், கடலை பார்த்து. செங்கடலை கடந்ததுக்கு அப்புறம் அங்க தண்ணீர் இல்லை என்ற முறுமுறுப்பு. நோ வாட்டர், மோர் வாட்டர் முறுமுறுப்பு, நோ வாட்டர் முறுமுறுப்பு. அப்புறம் தண்ணீர் இருந்தது, கசப்பாக இருந்தது, பிட்டர் வாட்டர் முறுமுறுப்பு. For every problem, no water, more water, bitter water, God had a solution. For every test and pressure of life, God has a solution, people of God. You don't have to react. If you have a revelation of God, crisis often brings a revelation of God. Or if you already have a revelation, you pass through crisis moment with a cool attitude. பதட்டம் இருக்காது. உங்களுக்கு வெளிப்பாடு தேவனை குறித்து இருந்தால், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அது ரெவலேஷன். ஆகவே எரிகிற தீ என்ற ஒரு பிரஷர் வந்த பொழுது, தூக்கி எறிவோம் என்ற பிரஷர் வந்த பொழுது, they did not succumb to it, they did not yield to it. அவர்கள் அதில் விட்டு கொடுக்கலையே. வெளிப்பாடு உள்ளவர்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பசியோ, பட்டினியோ. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு பெரிய பட்டியலை சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 இருந்து 39 வரை.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, துன்பமோ பசியோ, நிர்வாணமோ நாசமோசமோ, உபத்திரவமோ வியாகுலமோ, pressure will not overtake you if you know what it is to have revelation of God. யெகோவா ஈரே என்ற ரெவலேஷன் இருந்தபடினால் தாங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அவன் தன் சொந்த மகனை பலிபீடத்திற்கு கொண்டு போக முடிந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer lives. ரெவலேஷன் யோபுவுக்கு. நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆமென். பிரஷர் சிச்சுவேஷன்ல ரெவலேஷன் ஆஃப் காட் இருந்ததுனால அங்கே அவன் அந்த பிரச்சனை நேரத்தில் he sailed safe. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும், பிரஷர், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனை வெளிப்பாடாக அறிந்திருந்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று ரோமர் 8:36-39 இங்கே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனங்களிலேயும் பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ரோமர் 8:28 சொல்றாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். Call upon me in the day of trouble. Call upon me in the day of trouble. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை சங்கீதம் 50:15. I will deliver you and you will glorify me. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. யோசபாத்து ராஜா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 3 கூட்டத்தார், அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலைத்தேசத்தார் என்ற 3 கூட்டத்தார் இணைந்து அங்கே வரும் பொழுது there was pressure. Believe me. பெரிய கூட்டம், ஏராளமான கூட்டம், முடிந்தது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை. The pressure was so intense. But Jehoshaphat called upon the name of the Lord. He called for a national fast. ஒரு தேசிய அளவிலான ஒரு உபவாசத்தை கூறுவித்து, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகிலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 20:12. He overcame the pressure test by calling upon the name of the Lord, knowing that there is a God who will help him. And God provided a way of escape. யஹாசியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அவர் சொன்னபடியே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். Usually when we are under pressure or stress, we don't call upon him. He is not usually in our அந்த கால் லிஸ்ட்ல நம்பர் 1ல அவர் இருக்க மாட்டார். We usually go to doctors, we usually go to our medicines, we usually go to our sleeping pills, we usually call our friends, we usually eat more food. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் என்று சிலர் வைத்திருப்பார்கள். சிலர் ரொம்ப சாப்பிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் வந்துட்டா. சிலர் ஸ்ட்ரெஸ் வந்தால் சாப்பிடவே மாட்டாங்க. Some people like to go and spend money
go for shopping. Some people don't like to go anywhere. They just sleep and sleep and sleep. சொல்றது புரியுதா? Call upon the name of the Lord. We all find our little comfort zones. We all have our quick fixes and cheap thrills and shortcuts, which we tend to use and choose. Instant hits, stress busters, shortcuts, cheap thrills, quick fixes. But let me tell you, friends, they don't solve your problem. We need to learn to call on God. முதலாவது டெஸ்ட், பிரஷர் டெஸ்ட். எரேமியா 2:13 வாசிக்கிறேன். When God has a solution, when God has an option for you, why do we go and find other places which doesn't really give you the freedom that God wants you to experience? எரேமியா 2:13 ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். Instead of drinking from the well of God, which has living water, we dig our own wells which runs dry. We make wrong choices in life. We give in to pressures of life. வாழ்க்கையின் அழுத்தங்களுக்கு இடம் கொடுப்போம். எல்லாரும் டிவி வாங்கிட்டாங்க, நானும் டிவி வாங்கணும். எல்லாரும் வந்து லேட்டஸ்ட் போன் வாங்கிட்டோம், நானும் வாங்கணும். தம்பி, உனக்கு வாங்குறதுக்கு வசதி இருக்காப்பா, நீ வாங்கணும்னு ஆண்டவர் லீட் பண்றாரா? அது உனக்கு தேவையா? பிரஷர். கல்யாணம் நடத்துறதுக்கு கடன் வாங்கி நடத்துறது பிரஷர். சொந்தக்காரங்க, உங்களுக்கு என்ன வசதியோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. எவன் என்ன நினைச்சா என்ன? கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பிறகு நீங்க காலமெல்லாம் திருமணமான பிள்ளைகளை கடன்ல நிறுத்துறீங்களே பெற்றோர், கவனிங்க. We make wrong choices in relationships. Pressureல we make ourselves yielded to sin because of pressure. We buy things and do things because of pressure. Sometimes we buy things that we don't like to irritate people whom we don't like. Sometimes we buy things we don't have money for. We borrow money and buy. Why? Pressure. பிரியமானவர்களே, be careful. Today we are living in a world of advertisement. எதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பீலிங் விளம்பரம் ஒன்று இருக்கும். நீங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புனீங்கன்னா அல்லது மீடியா பிளாட்ஃபார்ம் எதுக்கு போனீங்கன்னாலும் there is advertisement. நீங்க ஒரு ப்ரோக்ராம், ரெகுலர் ப்ரோக்ராம் பார்த்தா கூட அதுல இடையில ஆட் வருகிறது. இதை வாங்கு, அதை வாங்கு, இது நல்லா இருக்கும், இது வாங்கிட்டா உன் லைஃப் அப்படியே ஈஸி ஆயிரும். பிரஷர் டெஸ்ட் பாஸ் பண்ணணும். ஆமேன். ரெண்டாவது, த பீப்புள் டெஸ்ட். திஸ் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். மக்கள் அல்லது மனிதர்கள் என்ற பரீட்சை. வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்ஸ்ல டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஏன் தெரியுமா? we expect people to meet our needs, and when they don't meet our needs we get disappointed. ஏன் disappointment வருகிறது? Why does disappointment come? Because we expect people to satisfy us. Parents, children, colleagues, boss, spouse, and people do disappoint us. And let me tell you something, no one can satisfy you.
all the time. People will disappoint you. And let me tell you, you will disappoint people and people will disappoint you. It works both ways. Thank God for mothers, fathers, teachers, friends. But still they are human beings and aren't perfect. அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, ஸ்கூல் வாத்தியாருக்காக, கிளாஸ்மேட்டுக்காக, கொலீக்ஸுக்காக, பிள்ளைகளுக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, எல்லாருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒருவரும் பூரணர் இல்லை. People by nature are selfish and imperfect. Be it you or me. Your problem in life is not people in life, but your response to life's realities. வாழ்க்கையிலே உங்களுக்கு பிரச்சனை மனிதர்கள் அல்ல. மனிதர்களைப் போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் வாழ்வின் அந்த உண்மை சூழ்நிலைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்க பழகி இருக்கிறீர்கள். The answer to your inferiority is not in somebody else. The answer to your insecurity is not in somebody else. The answer to your fear and worries in life is not in somebody else. The answer to your depression and failure in life is not in somebody else. உங்கள் தாழ்மை உணர்வுக்கு மற்ற மனிதர்கள் அல்ல பரிகாரம். உங்கள் பாதுகாப்பற்ற உணர்வுக்கு மற்ற மக்கள் அல்ல பரிகாரம். உங்கள் பயம், கவலை ஆகியவைகளுக்கு மற்றவர்கள் அல்ல உங்கள் பரிகாரம். உங்களது உணர்வு தளர்ச்சி மற்றும் தோல்விக்கு மற்ற மக்கள் அல்ல பரிகாரம், தேவன்தான். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, எல்லாம் தேவன் மேல குற்றம். இது ஒரு பாட்டு. பிரியமானவர்களே, லைஃப் டெஸ்ட ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும். God puts people in your life to help you mature, and it comes through irritations as well. It comes through their weakness as well. God can use another man's weakness, and அதனால வருகிற இரிட்டேஷனை கர்த்தர் உங்களுக்குள்ள கேரக்டர் டெவலப் பண்ணுவதற்கு பயன்படுத்துவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. Blessed is the man who trusts in the Lord, whose hope is in the Lord. ஆமென். உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் சிநேகிதராவார்கள். People by nature are not easy, and people are tests that God allows. Life is not a fairy tale. Life is not a fairy tale. வாழ்க்கையில கல்யாணம் முடிக்கும் பொழுது ரொம்ப எல்லாமே நல்லா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஹனிமூன் போவாங்க. ஹனி, தேனே, மானே, மூன், நிலா, எல்லாம் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லா, எல்லாம் ரொமான்டிக்கா, எல்லாம் கிளவுட் 9ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஹை ஃபீல் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஹனிமூன் கொஞ்ச காலம் கழிச்சாதான் ஹனியும் இல்லை, மூணும் இல்லை, அமாவாசை, இருட்டு. லைஃப் ஹேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஃபாதர் பாடியிருக்கிறார். ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. நல்லா இருக்கணும்ப்பா நீ. ஆனாலும் ஒன்றை மறந்துடாதப்பா, பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. வாழ்க்கை என்பது போராட்டமே. I'm so glad that it is not all positive in that song. The challenges of life is very clearly portrayed. Amen. The people test.
பிரஷர் டெஸ்ட் வரும் பொழுது don't turn to other sources, turn to God. People test வரும் பொழுது don't trust and put your hope in man. You will be disappointed. Trust God. Pressure situation la turn to God. People test la trust God. மூன்றாவது, the persistence test. இந்த people testல இன்னும் சில காரியங்களை சொல்றேன். நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ, sometimes when they let you down, you get hurt. கூட இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனா அவங்க கூட இல்லை. முதல்ல நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்புனீங்க, அவங்க உங்க முன்னால சொல்றதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் soon you discover that this person is actually not in sync with you. In fact, he is scheming something against you. இது கேள்விப்படும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும். But people are like that. மக்கள் அப்படித்தான். என்னுடைய லைஃப்ல, என்னுடைய ஜேர்னியில, பர்டிகுலரா மினிஸ்ட்ரியில, ஈவன் சம்டைம்ஸ் some fellow ministers who smile at you, who cheer you, who appreciate you, who affirm you in the in the context of sitting and talking together. என்னமோ பெருசா சொல்லுவாங்க, பட் ஆனா these are the people sometimes who are talking behind you. இது கேள்விப்படும் பொழுது ஹர்ட்ஸ் வருது, பெயின்ஸ் வருது, பட் people of God, listen, people are like that. There's no point getting hurt. ஆரம்பத்தில் அவர்கள் இனிப்பான வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்பிடுறீங்க தெரியுமா, அதுதான் வஞ்சகம். Beware. Beware. Take everything with a pinch of salt என்று சொல்லுவார்கள். Yes, you should. Amen. துதிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. Very hard to find friends who are loyal all times. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். எல்லா காலத்திலும் உங்களோட கூட இருக்கிறாங்களா? In your difficult time, are they with you? And they are the people that you must trust more. பட் பொதுவாக நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. Trust God. Pressure test, people test. மூன்றாவது, persistence test. ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவர் கொடுத்த திட்டம், அந்த மாதிரி காரியங்கள் என்று வரும் பொழுது, லைஃப்ஸ் கால், லைஃப்ஸ் டெஸ்டினி, லைஃப்ஸ் பர்பஸ், ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி காரியங்களை எடுக்கும் பொழுது, how is our commitment? That will be tested. Life is about keeping our commitment. Your life is shaped by your commitment. Your character is developed by commitment. Your success is influenced by commitment. Your eternal destiny is determined by your commitment. Your ability to keep your commitment will be tested. Commitment in marriage, commitment to church life. சபையிலே நாட்டப்பட்டவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கமிட்மெண்ட். சிலர்லாம் பார்த்தா தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு செடி இருக்குது, அதை தொட்டா அந்த இலையை அப்படியே அதை சுருங்கிடும். தொட்டா சுருங்கி. ஆமா, சென்சிட்டிவ். இந்த மாதிரி சொல்லிட்டான், இந்த மாதிரி பேசிட்டான், இந்த மாதிரி பார்த்துட்டான். சிலர் தொட்டா சுருங்கி, சிலர் பார்த்தா சுருங்கி. அடே பார்த்தாலே ஒரு மாதிரி பார்க்குறான், பார்க்கலனாலும் என்னை கண்டுக்கவே இல்லை. எப்பா உன்னை பார்த்தாலும் பிரச்சனை, உன்னை பார்க்காட்டியும் பிரச்சனை, உன்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, உன்கிட்ட பேசாட்டியும் பிரச்சனை. சென்சிட்டிவ், டிஃபிகல்ட் பீப்புள். An uncommitted person is selfish. Learn to keep your commitment even when it hurts. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை
காக்க முடியுமா? சங்கீதம் 15:4. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அந்த கமிட்மெண்ட்டை கீப் பண்ண முடியுமா? பர்சவியரன்ஸ் டெஸ்ட். சில காரியத்திற்கு பிளட்ஜ் பண்ணுவாங்க. மிஷன்ஸ் பிளட்ஜ் என்று எடுத்துக்கொண்டால் சபையில் ஒரு 70% கூட வருகிறது. சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும். பீப்புள் பிளட்ஜ் பட் தே டோன்ட் வரி. அவங்க கமிட்மெண்ட்லாம் சக்கரை பொங்கல் மாதிரி. They don't take it seriously. Not good. நல்லதில்லை. Your ability to keep your commitment will be tested. Commitment in marriage, commitment in relationships. இங்க பாருங்க, சபை வாழ்வு, கொய்னோனியா, ஒருவருக்கொருவர் என்ற உறவு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கிறோம்? அது ஒரு லெவல். ரெண்டாவது கிங்டம் பார்ட்னர்ஷிப். ஊழியத்தில் ஆண்டவர் அல்லது தேவனுடைய நோக்கத்தில் நமக்கு பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப் கொடுப்பார். We need to work together to get things done. Coming together is beginning, staying together is progress, working together is success. இணைந்து வருவது என்பது நல்ல ஆரம்பம், சேர்ந்து இருப்பது என்பது நல்ல முன்னேற்றம், இணைந்து செயல்படுவது என்பது வெற்றி என்று சொல்லுவார்கள். Coming together is beginning, staying together is progress, working together is success. Christian relationship முதல் லெவல் சபை வாழ்வு. ஒருவருக்கொருவர் என்ற உறவிலே விசுவாசிகளோடு கூட நாம் பரஸ்பர உறவிலே வளர்ந்து வருகிறது. கொய்னோனியா, அந்யோன்யம், பரஸ்பரம், ஒருவருக்கொருவர் உறவு, அது பேசிக் லெவல். ரெண்டாவது கிங்டம் பார்ட்னர்ஷிப். We work together to do things for God. இன்றைக்கு விஷன் 2030 என்ற ட்ரீம்ல we work together with several church leaders. Mission field we work with church leaders. Staff commit themselves and be part of the vision. Kingdom partnership. இன்னொரு லெவல் இருக்கு, மூன்றாவது லெவல் covenant relationship. தாவீதும் யோனத்தானும். There are some staff even in my team with whom I have covenant relationship. They are there for good. And they have been proving themselves to be such people. I am there with this vision until I die என்று சொல்லக்கூடிய அளவிலே committed staff இருக்கிறாங்க. And எல்லாரும் அப்படி கமிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. And people lead their life according to God's guidance, which I am aware of. And God calls people into different things in different seasons of life. And covenant relationship should not be forced. Kingdom partnership should not be forced. But சபை வாழ்வு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் எல்லாருக்கும். ஆமென். முதலாவதாக அழுத்தம் என்ற பரீட்சை, இரண்டாவது மக்கள் என்ற பரீட்சை, மூன்றாவது விடாமுயற்சி என்ற பரீட்சை. நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பர்சிஸ்டன்ஸ் டெஸ்ட் he passed. எரேமியா ஒரு செய்தியை பேசிக்கொண்டே இருந்தார், மக்கள் கேட்கல, but he kept preaching. Whether people respond or not, if you have a message from God, keep preaching. If people respond or not, doesn't matter. மக்கள் ஒப்பு கொடுக்கிறார்களோ இல்லையோ, whether people respond or not, doesn't matter. Keep preaching what God has called you to if you are a preacher. Pressure test அன்றாட வாழ்க்கையிலே வரும். people test அன்றாட வாழ்க்கையிலே வரும். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நடத்துகிற சவால் மோசேக்கு. அலைன்மெண்ட் இல்லாத டீம் மோசேக்கு. இதெல்லாம் போராட்டம் வனாந்திரத்தில். பீப்புள் டெஸ்ட். கூட இருந்த ஆரோன் கண்ணுக்குட்டி செஞ்சிட்டான்.
rebellious people, murmuring people. People test will be there for those of you in leadership, but even those of you in just Christian discipleship path. People test, persistence test, ஆண்டவர் பார்ப்பார், life dream and vision. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஃபோக்கஸ். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. விடாமுயற்சி. லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன், லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். பவுல் சொல்லுகிறார், perseverance test. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், முடிக்கிற வரைக்கும் he kept his faith. பாரமான யாவையும் பாவமான யாவையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவர் பேரிலே கண்களை வைத்து ஓட வேண்டும். Hebrews 12:1-2. எபிரேயர் 12:1-2. நம்பர் 4, நாலாவதாக the priority test. முன்னுரிமை வழங்கும் காரியத்தில் பரீட்சை. எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? வீடு தீப்பற்றி எரியும் பொழுது ஒருத்தன் பர்னிச்சர் அடுக்கிட்டு இருந்தானா. அதுதான் பைத்தியத்திற்கு டெஃபினிஷன் ஆர் இல்லஸ்ட்ரேஷன். Who will be the first in our life? Always it must be God, and you will be tested. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். லைஃப் நல்லா இருக்கணுமா, லைஃப் ஆசீர்வாதமா இருக்கணுமா, எதற்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதற்கு முதலிடம் கொடுங்க. And all your legitimate needs will be met. அதுதான் வாக்குத்தத்தம். Three questions to ask yourself. நீங்கள் உங்களையே கேட்க வேண்டிய 3 கேள்வி. What do I think about the most? Where does my money go to? And how do I spend my time? 3 கேள்வியை கேளுங்கள். எதை பற்றி அதிகம் யோசிக்கிறேன்? உங்க மைண்ட்ல ஒரு நாளைக்கு எதை குறித்து அதிகம் யோசிக்கிறீர்கள்? 2வது, உங்களுக்கு இருக்கிற பணத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்கள்? எதற்காக அதிகம் செலவழிக்கிறீர்கள்? 3வது, உங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள்? Condition of your mind, your checkbook, your calendar, all these things, how is it managed? That will tell your priorities. Amen. 4 பரீட்சைகள், 4 tests: the pressure test, the people test, the persistence test, the priority test. ஆங்கிலத்தில் எல்லாம் P என்ற ஒரே ஆங்கில எழுத்திலிருந்து ஆரம்பமாகும். ஈஸி டு ரிமெம்பர். அழுத்தங்கள் வாழ்க்கையிலே வரும், மக்களாலே வருகிற பரீட்சைகள் வரும். வாழ்க்கையில எடுத்த காரியத்தை முடிக்கிறோமா என்ற பரீட்சை எல்லாருக்கும் உண்டாகும். முன்னுரிமை வழங்குகிற காரியத்திலே சரியாக இருக்கிறோமா என்ற பரீட்சை உண்டாகும். ஆமென். இந்த 4 பரீட்சையிலும் தேவன் பேரிலே உங்கள் கண்களை வைத்து, ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கத்தை மையமாக வைத்து, ஆண்டவரை நேசித்து நீங்கள் இருந்தால், இந்த 4 டெஸ்ட்லையும் ஜெயம் எடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த டெஸ்ட் வந்தாலும் இதை ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு அதை ப்ரொமோஷன் கொண்டு வருகிற நிலைக்கு பயன்படுத்துவார். யோசேப்புக்கு பிரஷர் டெஸ்ட் இருந்துச்சா? எஸ். போத்திபாருடைய மனைவி கொடுத்த பிரஷர். 2வதாக யோசேப்புக்கு பீப்பிள் டெஸ்ட் இருந்துச்சா? எஸ், இருந்துச்சு. சகோதரர்கள்
the way they mistreated, the boss who misunderstood, parents who did not understand the dream, பெற்றோர்களுக்கு தரிசனம் புரியவில்லை, சகோதரர்கள் அவனை பொறாமையுடன் பார்க்கிறார்கள், ஏளனமாய் நடத்துகிறார்கள், வேலை செய்த இடத்துல போத்திபாருக்கு சின்சியர் சர்வெண்ட் குறித்து புரிந்து கொள்ள முடியவில்லை, சின்சியர் சர்வெண்ட் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சொல்றது புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. Let's be very, 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 very careful when tests come. ப்ரெஷர் டெஸ்ட்டை பாஸ் பண்ணாரு, பீப்புள் டெஸ்ட்டை பாஸ் பண்ணாரு யோசேப்பு. மூன்றாவது அந்த பெர்சவியரன்ஸ் டெஸ்ட், விடாமுயற்சி. ஆண்டவர் யோசேப்பு கிட்ட சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன். அந்த விஷன்ல என்ன காட்டினாரு? யூ வில் பி எக்ஸால்டட் அமங் யுவர் பிரதரன். அந்த விஷன் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் அந்த காரியத்தை நிச்சயம் விசுவாசித்திருப்பார். அதை இவராக மாம்சத்தில் நிறைவேற்றவில்லை, ஆனால் தேவன் நிறைவேற்ற காத்திருந்தார், ஆட்டிடியூடை காத்துக்கொண்டார். கடைசியாக ப்ரையாரிட்டி டெஸ்ட், வேல்யூஸ் கரெக்டா இருந்துச்சு, முன்னுரிமை கரெக்டா இருந்துச்சு, உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், இன்டெகிரிட்டியை வித்துறக்கூடாது, கரெக்டா இருந்தார். ஆண்டவரோட உறவு கரெக்டா இருந்துச்சு, அதனால தானே வெளிப்பாடு வந்துச்சு. தன்னை குறித்த வெளிப்பாடு கரெக்டா இருந்துச்சுல்ல. ட்ரீம் பார்த்தார்ல, அங்க ஜெயில இருக்கும் பொழுது இன்னொரு கைதியினுடைய ஃபியூச்சரை குறித்து வெளிப்படுத்தினார்ல, தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவர் வியாக்கியானம் பண்ணார்ல. ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் வாஸ் இன்டாக்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, to grow in faith and be strong, விசுவாசத்தில் வளர்வதற்கு, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு வாழ்க்கையிலே வருகிற பரீட்சைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். In marriage there will be plenty of opportunities, in workplace there will be plenty of opportunities, in your school there will be plenty of opportunities. வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், சபை வாழ்வில், ஊழியத்தில், படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, வாழுகிற சமுதாயத்தில், லைஃப் வில் பிரிங் டெஸ்ட்ஸ். வாழ்க்கையிலே பரீட்சைகள் வரும். வெளிப்பாடுகள், தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளும், அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிதலும், வாழ்க்கையில் வருகிற பரீட்சைகளை மேற்கொள்ளுதலும். இஃப் ஐ கேன் புட் இட் திஸ் வே, இன் சம்மரி, முடிவாக தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, அவரோடு கூட உள்ள உறவிலே சரியாக இருந்து அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து, அந்த கீழ்ப்படிதலுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையிலே பல சோதனைகள், பல பரீட்சைகள் வரும். அதையெல்லாம் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். வெளிப்பாடு உள்ள ஜீவியம் அசைக்கப்படாது. மாம்சமும் இரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல பேதுருவே, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லிட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இந்த வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளுகிற பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல், வெளிப்பாடு மேல், ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் மேல் ஜீவியம் கட்டப்பட்டால், சபை என்பது ஜீவியம், வெளிப்பாடிலே ஜீவியம் கட்டப்பட்டால் அசைக்கப்பட மாட்டோம். உறுதியான ஜீவியம் வேணுமா? ஸ்ட்ராங் லைஃப் இருக்கணுமா? ஸ்ட்ராங் இன் ஃபேத் உங்களுக்கு இருக்கணுமா? சோதனைகள், பரீட்சைகள் வரும், ஆனால் நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா ரெவலேஷன் ஆஃப் காட், பிறகு கீழ்ப்படிதல். இயேசு சொல்றார் இல்லையா, 2 விதமான மக்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் மணல் மீது கட்டின மனுஷன், அப்புறம் கற்பாரன் மேல கட்டின மனுஷன். இந்த வார்த்தை கேட்டபடி செய்கிறவன் எவனோ, இந்த வார்த்தை கேட்டபடி செய்யாதவன் எவனோ.
ரெண்டுக்கும் சோதனைகள் வருகிறது, ரெண்டுக்கும் நெருக்கங்கள் வருகிறது, ரெண்டுக்கும் புயல் காற்று வருகிறது. ஒன்று உறுதியாக இருக்கிறது, கீழ்ப்படிந்த ஜீவியம் உறுதியாக இருக்கும், வெளிப்பாடு உள்ள ஜீவியம் உறுதியாக இருக்கும், வாழ்க்கையில சோதனைகளை பரீட்சைகளை மேற்கொள்கிற ஜீவியம் உறுதியாக இருக்கும். ட்ரஸ்ட் யூ were blessed today. நீங்கள் இந்த செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I believe God has spoken. Life's challenges, வாழ்க்கையிலே வருகிறதான பிரச்சனைகள், வாழ்க்கையிலே வருகிறதான சவால்கள், வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா விதமான ரியல் சிச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். And God wants you to live a successful life. God wants you to live a victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Overcoming life's tests and growing in faith. வாழ்வின் பரீட்சைகளை மேற்கொள்ளுதலும் விசுவாசத்திலே வளர்ச்சி அடைவதும். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Father, we thank you. தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Father, thank you, Lord, for this wonderful word that came even to bless us. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு வந்த வார்த்தைக்காக நன்றியப்பா. வெளிப்பாடுகளாக வந்த வார்த்தைக்காக நன்றியப்பா. இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம். வாழ்க்கையிலே வருகிற பரீட்சைகளை ஜெயிக்க பலன் தாரும், கிருபை தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். People of God, tests will come, temptations will come, troubles will come, tribulations will come, but be of good cheer. There is a God who is there with you. ஆமென். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. God bless you. Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார், நம்மை பலப்படுத்தியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை, எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கிற ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமேன். கடைசி பாடலை பாடுவோம், அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். உங்க அன்பின் அகலம் ஆழம் என்ற பாடல். சிஸ்டர் பியூலா, தேங்க்யூ. அவருடைய அன்பின் ஆழமும் அகலமும் இன்னதென்று அறிந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். அது நீளமானது, உயரமானது, அகலமானது என்று சொல்லி இயேசுவின் அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் உணர்ந்து நாம் பாடுவோம். உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்ததே. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. உடைந்து போன எல்லாவற்றையும் அவர் அன்பினால இணைக்கிற கட்டுகிற நல்ல தேவன். மரித்து போன எல்லாவற்றையும் தம் ஆவியை அனுப்பி எழும்ப பண்ணுகிற நல்ல தேவன் அவர். அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே நமக்கு வல்லமை புறப்பட்டு வருகிறது. உங்க பலவீனத்தில் நின்று அவர் விடுதலையை தருகிறார், சமாதானத்தை தருகிறவர். சொல்லி உயர்த்துவோம். ஆமென். உடைந்து போனதெல்லாம்
அதிகமாய் செய்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த அன்புக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. அந்த அன்பு உன்னதமான அன்பு, வேற அந்த அன்பு அதுக்கு நிகரே கிடையாது என்று சொல்லி அந்த அன்பை உயர்த்துவோம். வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நினைப்பதற்கும் மேலாய் அவர் செய்ய வல்லவராய். வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நினைப்பதற்கும் மேலாய் அவர் செய்ய வல்லவராய். இருக்கின்றவர் இருப்பதாலே, இருக்கின்றவர் நம்முடன் இருப்பதாலே, வேறெந்த அன்பும் பெரிதில்லையே, வேறெந்த அன்பும் நிகரில்லையே. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உம் அன்பு இனி வாழ வைத்தது. சேர்ந்து பாடுவோம். உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. உம் அன்பின் ஆழம் மகளும் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உம் அன்பு இனி வாழ வைத்ததே. உம் அன்பு இனி வாழ வைத்ததே. Praise God. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த காலை ஆராதனையை ஆசீர்வதித்தார். Thank you Sister Beulah for the song. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை ஆராதனை ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே இந்த வருகிற வாரங்களில் உள்ள ஜெபங்கள், விஷன் 2030 இதெல்லாம் நாங்கள் மனதில் வைத்து ஆண்டவரே விடாமல் பங்கெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். மதியான உள்ள பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் நம் யாவரோடும் கூட இன்றும் என்ற சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Thank you and God bless you.